ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஸ்லின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஏதாவது ஒரு முதலீட்டு பண்ணி இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். அக்டோபர் 1லேருந்து 2024 வருஷம், இந்த வருஷத்துலேருந்து அக்டோபர் 1லேருந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக நம்ம பல பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்க நம்ம போட்டுட்ருக்க பணம் சேவ் அண்ட் செக்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வட்டி விகிதம் அதிகமாக கூட இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன திட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். உங்கள் கொஷின்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட்டுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்எஸ்எஸ். என்எஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம். இது 1987 இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. இந்த ஸ்கீமில் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது அப்பா வச்சுக்கலாம், அப்பாவே 4 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். ஆனால் அது மொத்தமே சேர்த்து எத்தனை அக்கௌண்ட் வந்துடுது? இப்போ 12 அக்கௌண்ட் வந்திருக்கு. 12 அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.7 கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 1990 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போது 2 அக்கௌண்ட் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஃபேமிலிலேயே 2 அக்கௌண்ட் மட்டும்தான். அந்த 2 அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி அக்கௌண்ட்டு, செகண்டரி அக்கௌண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரைமரி அக்கௌண்ட்டுனா, இப்போது நம்ம அந்த அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது பர் இயர். செகண்டரி அமௌண்ட்லேயும் ஒரு இயருக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. இப்போ இது ஒரு வருஷத்துக்கு 1.5 இல்லைனா 2 தான் அமௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கொடுப்பாங்க. இப்போது செகண்டரியில் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவல் அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்படியே நம்ம அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். இப்போது ஆஃப்டர் 1990க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதே சேம் 2 அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும். ப்ரைமரி அக்கௌண்ட்டு, செகண்டரி அக்கௌண்ட்டு. இதில் எப்படி நம்ம சொன்னமோ அதே மாதிரி தான் ஒரு லிமிட்டு. ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. இதில் இர்ரெகுலர் அமௌண்ட்டுன்னு சொன்னோம். டெட் அக்கௌண்ட் ஆகிடும். அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் அமௌண்ட்டை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை அப்படியே சும்மா இருக்கும். அதுக்கான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மளுடைய சாப்டருக்குள்ளேயே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1லேருந்து, அதாவது 2024 அக்டோபர் 1லேருந்து பிபிஎஃபோட, அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்படிங்கிறது மினிமம் டென்யூர் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அதோட மினிமம் டென்யூர். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1 கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 18+ இருக்கிறவங்க 18+ இருக்கிறவங்க நார்மலாக, அதாவது பிபிஎஃபோட அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க 7.1. ஆனால் இதில் என்ன சேஞ்சஸ் இப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் கொடுப்பாங்க. 4% இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கு எப்போ 18+ ஆகுதோ அப்போ தான் 7.1 இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போது இதுதான் இதில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் பிபிஎஃப்லேயே 18+ இருந்தாலும் சரி, 18+ இருந்தாலும் சரி, 18 இருந்தாலும் சரி, ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 7.1 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா <18 இருக்கிறவங்களுக்கு பிஓஎஸ்சி தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிபிஎஃப். மல்டிபிள் பிபிஎஃப்பில் 2 அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது நான் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2010 ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட டென்யூர் பீரியட் 15 இயர்ஸ். 2025 வரைக்கும் ஆகுது. அப்போது அதுக்கு வருஷத்துக்கு 70,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2011 ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்கும். ஆனால் அதோட டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 80K, அதாவது 80,000 ரூபாய். 2012லேருந்து 2027 வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 1 lakh rupees டெபாசிட் பண்ணிடுறாங்க. அப்போது மினிமம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது பர் இயருக்கு 1.5 lakhs தான் பண்ணணும். அப்போது இவங்க இதில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ளே இதை பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அதில் எதில் 1.5 வருதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா நோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்காக.
இது அந்த 1.5 லேக்ஸ்க்கு இருக்கிறதுக்கு மட்டும் 7.1 இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க, ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. இதுதான் இப்போ வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது பொன்மகள் பொன்மகன் திட்டம். இதில் வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் ஆண்னா சேர்க்க முடியும். அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.2 வந்து பர் ஆனம்க்கு கொடுத்துட்ருக்காங்க. 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. இதில் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து லெஸ் தென் வந்து 18 இருக்கிறதுனால 10 வயசுக்குள்ளே தான் நம்ம வந்து இவங்களை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சைல்டு ப்ளஸ் பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஒன்று அப்பா இல்லைன்னா குழந்தை அவங்க கூட பேரண்ட் ஜாயின் அக்கௌண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து குழந்தை கார்டியன் இல்லைனா கிராண்ட் பேரண்ட்டாக வந்து சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க திட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பேரண்ட் இருக்கும் போது கிராண்ட் பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ இவங்க வந்து குழந்தைக்கு வந்து பண்ண முடியாது. ஒன்று வந்து அப்பா இல்லைன்னா அம்மா போடலாம், இல்லைனா அம்மா இல்லைனா அப்பா, இப்படி தான் வருமே தவிர இவங்களுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்டோ கார்டியனோ இவங்களுக்கு போட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்திருக்குது. ஒன்று குழந்தை, இன்னொன்று அவங்களுடைய பேரண்ட், இவங்களுக்கு தான் வந்து இது பண்ண முடியும். அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 பெண் குழந்தைக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கு தான் பண்ண முடியும். 3வது குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு இதில் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து இப்போ வந்து 2வது குழந்தை பிறக்கும் போது ட்வின்ஸாக இருந்தால் அந்த 2 குழந்தை ப்ளஸ் ஃபஸ்ட் இருந்த ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு பண்ண முடியும். ஆனால் 1/1 இருக்கிற 3 குழந்தைக்கு பண்ண முடியாது. இதில் அது ஒரு திட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னா எக்ஸாம்பிள் வந்து கேவிபி, என்எஸ்சி அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, லெஸ் தென் 18 இயர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அந்த லெஸ் தென் 18 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. 4% தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதாவது 18+ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கொடுப்பாங்க. இது வந்து October 1லேருந்து இப்போ இது புதுசாக கொண்டு வந்திருக்கிறது. 18+ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு. லெஸ் தென் 18 இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸோட 4 உள்ளது மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. இதுதான் இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால இப்போ என்னென்னா, ஒருத்தவங்க வந்து 2 அக்கௌண்ட்டுக்கு மேலே வைக்க முடியாது, மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று கார்டியன் பேரண்ட்டு இதெல்லாம் வந்து அந்த பொன்மகள் திட்டத்தில் கொண்டு வர முடியாது. அப்புறம் இந்த ஸ்மால் சேவிங் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவங்க 18 இயர்ஸ் ஆகுறாங்களோ அப்பையிலேருந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் 18 கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 4% தான் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து திட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த திட்டத்தில் சேவிங்ஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோங்கிறத நீங்கள் யோசித்து இப்போவே வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறந்த உடனே என்னுடைய தம்பி குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டான். அந்த குழந்தைக்கு 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் நமக்கெல்லாம் இப்போ தான் வந்து இந்த ஸ்கீம்லாம் தெரியுது. நான் கல்யாணம் ஆகி என் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் எனக்கு தெரியாதனால நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால என்ன மாதிரி இருந்தவங்களும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு தேடி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உங்களுக்கு சேவிங்ஸ் வீடியோஸை நிறைய நமக்கு கொடுத்துட்டே இருப்போம். நம்ம மட்டும் இல்லாமல் நீங்களும் எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணி இந்த உலகத்தில் ஏழை இல்லாமல் எல்லாராலையும் எல்லாமே வந்து சாதிக்க முடியுங்கிறத நம்பிக்கையோடு சேவ் பண்ணி வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.